அனைவருக்கும் வணக்கம். எனது வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஞான முதிர்ச்சியை நான் எடுத்துக்கொள்வதா, அல்லது நான் கடந்த காலங்களில் வாழ்க்கையில் பெற்ற அனுபவ பாடங்களை நான் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதா என்பதை நாம் கேள்வியாக வைத்திருக்கின்றோம். இதுக்கு எனக்கு என்னுடைய பதில் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல வரல, அனுபவம் உதவாது அப்படின்னு சொல்ல வரல. ஆனா எது சரி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல எது சரி தப்பு அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம அனுபவிக்கின்ற அனுபவங்களே கூட சரியான அனுபவத்துல இருக்குமா, தவறான அனுபவத்துல இருக்குமான்னே கூட நமக்கு தெரியல. ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் குடிச்சிட்டு அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சரியான அனுபவம் நினைச்சுக்கலாம். பட் அது தவறான அனுபவம்னு லேட்டரான் தான் அவனுக்கே தெரிய வரதாக இருக்கும். அப்போ எது சரி எது தவறு என்று உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்குன்னா, அது ஆகமத்துல மட்டும்தான் இருக்கு, வேதத்துல மட்டும்தான் இருக்கு, சாஸ்திரத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ அதன் வழிதான் நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது சரி எது தவறுனே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத உணரணும். இப்போ பேசிக்கலி நம்மெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனதை நம்பிக்கொண்டு, மனதை உண்மை என்று, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில, இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த ரஜச சாத்துவ குணங்கள், இந்த மாயா, இது எல்லாத்தையுமே பொய்யா இருக்கின்ற இந்த விஷயத்தை உண்மை என்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பேசிக்கலி அவுட் நம்ம சரியா, இந்த உலகமே பொய், இந்த உலகத்தை உண்மை நம்பி வாழ்ந்துகிட்டு அந்த உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அனுபவங்களிலே இது சரியா இது தவறான என்னத்தை ஆராய்ச்சி பண்ண போற? எப்ப இந்த உலகத்தை நீ உண்மைன்னு நம்பிக்கையோ, அதுக்கப்புறம் நீ அனுபவிக்கின்ற எல்லா அனுபவங்களுமே ஒரு பொய்யான அனுபவம் தான். நீ அதை உண்மைன்னு நினைச்சாலும் அது பொய் தானே என்ற அளவிற்கு இந்த அனுபவங்கள் நம்மை மோசம் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறப்போ, முதற்கண் ஆகமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகம் என்பதும் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தால் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களும் மாயை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் கண்டிப்பாக எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்கே ஆகமும் சாட்சியாக இருப்பதால் அதை கையில் எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஆகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்கோர்ஸ் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், கோடிக்கணக்கில் பணம் இருந்தா எல்லாரும் புகழ்ந்தா நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய அனுபவம் பேசிட்டு இருந்தது. அப்ப ஆகமம் வந்து சொல்லுது, ஏய் உன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு மண்ணும் தேவையில்லடா அப்படின்னு சொல்லும் போது, இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கான்ட்ராவர்சி வருது. இப்ப அந்த கான்ட்ராவர்சி வரும்போது ஏன் வருது அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் ஆகமத்தோடு சண்டையிட முயற்சிக்கின்றேன். அப்போ என் அனுபவத்தை நம்பல, ஆகமத்தை முழுசா நம்பிட்டேன். ஆனா என் அனுபவத்தை நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றேன். அப்ப ஏன் அனுபவம் ஏன் பொய்ன்னு சொல்லுது? இப்ப ஆகமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. உன் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, உன் அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, மனதின் அடிப்படையில் இந்த மாயை அனுபவம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். சந்தோஷம் என்பது இந்த எண்ணங்களில் இல்லை, எண்ணங்களையே கடந்த நிலையில் இருக்கின்றது, அல்லது உன் அனுபவமே அல்லது உன் சந்தோஷமே இந்த எண்ணங்களில் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் நாலேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து புரிய ஆரம்பிக்கும் போது, என்னுடைய அனுபவங்களை நான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கும், என்னுடைய அனுபவங்கள்ல ஃபில்டர் பண்றதுக்கும், இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்வதற்கும் எனக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேனுங்க, இந்த உலகம் மாயன்னு இந்த இது சொல்லிடுச்சு. அப்போ என் அனுபவத்தை நான் யோசிச்சு பாக்குறேன். என் அனுபவத்தை நான் 5ல இருந்து 50ல இருக்கேனான்னு யோசிச்சு பாக்குறேன். இல்ல. ஏதாவது நிரந்தரமா இருக்கான்னு யோசிச்சு பாக்குறேன். இல்ல. சோ என் அனுபவத்தை வச்சு வச்சு இந்த ஆகமத்தை நான் ஆராய்ச்சி பண்றேன். அப்போ அனுபவத்தை தான் நான் நம்பி இருக்கின்றேன். எதற்கு நான் ஆகமத்தை புரிந்து கொள்வதற்கே. சோ அது வரைக்கும் தான் இந்த அனுபவம் ஹெல்ப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த ஆகமத்தை துணை இல்லாம இந்த அனுபவத்தை நான் வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உண்மையை அப்பட்டமா சொல்லிய பிறகு அந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு என் அனுபவத்தை வைத்து நான் ஆராய்ச்சி செய்யும் போதே இன்னும் பல ஜென்மங்களா ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது அந்த உண்மை என்னன்னே தெரியாம என் அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன்னா நான் எங்க போய் முட்டிக்கணும் அப்படின்னே தெரியாம போயிடும். ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் வி ஷுட் டேக் தி ஆகமா அப்படிங்கிறத நம்ம முதல் கண் வச்சுக்கணும். அதை நம்ம 100% அதுதான் உண்மை அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட அதை மேட்ச் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே வந்தேன்னா ஒரு கட்டத்துல வாட் இஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் மாயா அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உடல் மனம் புத்திங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை தாண்டி ஆத்மஸ்வரூபம்னா என்னன்றது புரியும். அதுதான் நான்கிறதும். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆகமத்தின் அடிப்படையில் நான் ஆய்வு செய்து எனது அனுபவங்களில் இருக்கின்ற அந்த கோளாறுகளை நீக்கி அந்த உண்மையான அனுபவத்தை நான் பெறுகின்ற வரைக்கும் ஆகமமே எனக்கு வழிகாட்டியாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்போ இந்த அனுபவங்கள் பாடம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னா அனுபவ பாடம் எல்லாமே இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வாழ்க்கைக்கு வழிகாட்டியா நீ எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா
ஞானத்தை தான் நீ வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் உன் அனுபவமும் இருக்க வேண்டும் என்று நீ முயற்சிக்க வேண்டுமே தவிர, அவன் அனுபவத்தை வைத்து நான் ஆகமத்தை புரிந்து கொள்வேன் என்று நீ ஆரம்பித்தால் அது மேபி நடக்கலாம். பட் இந்த ஜென்மத்துல நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. தியானம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. அது வந்து நீங்க எந்த இதுவுமே கத்துக்க வேணாம். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ண 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 நீங்க ஆகமத்தையே புரிஞ்சுப்பீங்க என்ற விஷயங்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பட் அதுவும் எகெயின் ஞானதேவர் சொல்லிட்டாரு, ஞான யோகம் என்பது ஜெட் செட் மெத்தடு, தியான யோகம்ன்றது டைம் கன்சியூமிங் மெத்தட்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் கூட அந்த ஆகம விதிப்படி நீ உட்காரணும் இல்ல, சும்மா உட்கார்ந்தா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு தெரியறதுக்கு ஒரு ஆகமம் தேவைப்படுது இல்ல. எதுவுமே இல்லாம நான் அனுபவிக்கணும், அனுபவத்துல இருந்து நான் ஆகமத்தை பெற்றுடுவேனா 6வது அத்தியாயம்னு ஒண்ணு கொடுத்துருக்காருல்ல, அதுல சொன்ன விஷயங்களாவது நீ ஃபாலோ பண்ணணும் இல்ல. அதை பண்ணி எந்தெந்த மாதிரி இடத்துல உட்காரணும், என்ன மாதிரி ஆசனத்தை அமைக்கணும், விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணி தான் நீ தியானத்தையும் நீ பண்ண ஆரம்பிக்கணும். அதுல மேபி அந்த முழுமையான அந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த விசாரம் இல்லாமலேயே உனக்கு அனுபவமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட பேசிக்லி இந்த ஸ்டார்டிங்ல விசாரம் அப்படிங்கிறது ஞானம்ங்கிறது 100% முக்கியம். அது இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் இங்க ஞானத்தை நம்ம குருன்ற வார்த்தையில போட்டா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். வித்தவுட் அ குரு இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஞானான்னு எல்லா வேதமுமே தெளிவா சொல்லிடுச்சு. இட் மீன்ஸ் தட் ஞானத்தை நீ முழுசா புரிஞ்சிருந்தாலும் குரு சப்போர்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்போ ஞானத்தை சரிவர புரிந்து கொள்வதற்கு அவர் வழிகாட்டுவாராக இருக்கின்றார். ஆனால் அனுபவம் உனக்கு எப்படி வழிகாட்டும்? ஞானமே வழிகாட்டலைன்னா அதுக்கு ஒரு குரு தேவைப்படுதுன்னா உன் அனுபவத்தை எங்கிருந்து உனக்கு சரியா வழிகாட்டிவிடும் என்ற அந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2வது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு முட்டாள்தனமா பொய் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நல்லா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ணாவே சொல்லிட்டாரு. குடிகாரனுக்கு தனக்கு சுகம் போதை கிடைக்கிறது அது நல்லது அப்படிங்கிறான். அனுமானத்துல பாடுறா அப்படின்னா கூட 80 வயசு வரைக்கும் அவர் குடிச்சிட்டு தானே இருந்தாரு, ஒரு நோயும் வரல, நல்லா தானே இருக்காரு அப்படிங்கிறான். ஸோ அவன் ஆகமத்துல போய் பார்த்தாதான் அவனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தப்புன்னு ரிசர்ச்சை ஒழுங்கா பண்ண வேண்டிய ஒரு அவசியமே ஏற்படுது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டே வேணா முடிவு பண்ணிக்கலாம். இப்படித்தான் நம்ம அடைமொழி அனுபவங்களும் அனுமானங்களும் 100% ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஆகமம் தான் நம்முடைய அனுமானத்தையும் சரி நம்முடைய அனுபவத்தையும் சரி சரியான திசையில் எடுத்து சென்று நம்மை முழுமையாக்கும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.